Welcome to everyone. In this video we are going to see about phrases and clauses with examples and with definitions. We are also going to see about meanings of three new words. வணக்கம், நான் உங்கள் ஜெயச்சந்திரன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம phrases and clauses அப்படின்னா என்ன அப்படின்றத definitions with examples-ஓட பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து த்ரீ நியூ வேர்ட்ஸ், அதனுடைய நியூ மீனிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். Now in this slide what I have given definition for phrase. Phrase na enna? A phrase is a group of words without a finite verb. Phrase na enna? Group of words இருக்கும். ஆனால் அதில் எது இருக்காது? Finite verb இருக்காது இல்லையா? ஓகே ஃபைன். அப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு டவுட் வரும். Finite verb அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, finite verb indicates the tense and time of action. அந்த finite verb என்னன்னா tense and time of action. ஒரு குறிப்பிட்ட செயல் எப்போ நடந்தது, சரியா, அதனுடைய நேரம் என்ன, அதை பற்றி சொல்கிறது தான் ஃபைனைட் வேர்ப். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, we have already finished the project. பார்த்தீங்க, finished அந்த இடத்துல என்ன, finishedனா என்ன, அது past tense, சரியா. அப்போ அது டென்ஸையும் சொல்லுது, டைமையும் சொல்லுது. ஓகேவா? Now look at this slide. This slide there is a definition for phrase too. Phrase-னா என்ன? Group of words which doesn't contain a finite verb is known as a phrase. இப்போ உதாரணம் பாருங்கள், எக்ஸாம்பிள், a costly pen, an intelligent story. இதில் பாருங்கள் ஃபைனைட் வேர்ப் இருக்கா இல்லை, ஆனால் அது மொத்தம் 3 வார்த்தைகள் இருக்குது இல்லையா. அப்போ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்தாலும் ஃபைனைட் வேர்ப் இல்லாத காரணத்தினால அது என்னது, அது இட்ஸ் அ ஃப்ரேஸ். In the earlier slides we saw the definition for phrase. In this slide we are going to see the definition for clause. Clause-னா என்ன? Clauses are group of words which consist of a finite verb. Finite verb இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, a boy who is intelligent. isன்றது என்னது? present tense verb. a pen which is costly. isன்றது என்னது? isன்றது என்னது? present tense verb. Now we are going to see about the kinds of phrases. First one, adjective phrase. Adjective phrase na, it's a group of words that does the work of an adjective. It describes a noun. அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்? அட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரியணும். அட்ஜெக்டிவ்னா என்ன? இட் டிஸ்கிரைப்ஸ் த நவுன், சரியா. இப்போ உதாரணம் பாருங்கள், we bought the chairs made of wood for our auditorium. இப்போ அந்த மேட் ஆஃப் வுட், அந்த மேட் ஆஃப் வுட்ன்றது வந்து எதோட அட்ஜெக்டிவ்? அந்த இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அது வந்து எதோட அட்ஜெக்டிவ்? அது வந்து சேர்ஸோட அட்ஜெக்டிவ். ஓகே. Now what I have given in this slide I have given a definition for adverb phrase. Okay, adverb phrase-னா என்ன? adverb-னா என்ன? ஃபர்ஸ்ட் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் adverb phrase போகலாம். adverb-னா என்னென்னா, it describes about the, or rather it adds information about the verb. verb-ஐ பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதும் verb-ஓட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் adverb. இட்ஸ் a phrase which functions as an adverb. adverb phrase-னா என்னென்னா, it's a phrase which functions as an adverb. It supplies some information about the action. அந்த வேர்பை பற்றி அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், the doctors rushed there in a hurried manner. in a hurried mannerன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் an adverb phrase. ஆனால் அந்த in a hurried mannerன்ற வார்த்தை வந்து எதை பற்றி நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னா, ரஷ்ட் அப்படின்ற அந்த வேர்பை பற்றி நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. Now we are into noun phrase. noun phrase என்னன்னா, this is a phrase which works as a noun. noun phrase na, a group of words which works as a noun. For example பாருங்க, a boy of class 10 became the house captain. boy of class 10 அப்படின்றது அது வந்து யாரை குறிப்பிடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹவுஸ் கேப்டனை குறிப்பிடுறது. அப்போ இந்த 3 வார்த்தைகளும் அந்த நவுன்ன்ற அந்த கேப்டனை குறிப்பிடுது. earlier we saw அந்த அட்வர்ப் ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்லாம் பார்த்தோம், அந்த மாதிரி இப்போ பார்க்க போகிறது we are going to see about class. First one is we are going to see about adverb class. adverb classனா என்ன? it tells something about the action. adverb classனா என்னென்னா ஆக்ஷனை பற்றி சொல்கிறது. it gives details about the action. எக்ஸாம்பிள் பாருங்கள், the students were sitting quietly in the room until the teacher arrived. டீச்சர் வர வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாய்ட்டாக ரூமில் உட்காந்துருந்தாங்க. the teacher arrived இல்லையா. அப்போ அது என்னது? டீச்சர் அரைவ்டுன்றது வேர்ப்.
வேர்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ அது என்ன கிளாஸ்? அது இட்ஸ் an adverb class. Now this is about noun class. noun classோட ஃபங்க்ஷன் என்ன? this class functions as a noun. ஒரு நவுனாக ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் என்னென்னா noun class. எக்ஸாம்பிள் பாருங்கள். whoever wins the contest will get a prize. சரியா? whoever wins the contest இதில் வந்து பார்த்தீங்கன்னா whoever wins the contest அப்படின்றது it describes to or rather it signifies to the noun. இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கிடைக்கும். அப்போ இந்த மொத்தமாக இந்த இருக்கக்கூடிய அந்த 5 வார்த்தைகளையுமே அந்த நவுனை தான் நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. நான் this slide have described about adjective class. adjective classனால் என்ன அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். it acts as an adjective and describes a noun. அது வந்து என்ன பண்ணுது? அட்ஜெக்டிவாக ஆக்ட் பண்ணும், நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். இப்போ உதாரணம் பாருங்கள். I went to the place where I was born. where I was bornன்றது adjective class. ஆனால் அது எதை பற்றி சொல்லுது? I was born. அந்த ஸ்பீக்கர் அந்த ஐயை பற்றி இந்த 4 வார்த்தைகளும் டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, now we are into the new words. 3 new words. first word வந்து quadruplet, second one racket, third one saddle. first one quadruplet. quadraனா என்ன? quadrupletனா என்ன? 4 children born to the same mother at one birth. ஒரே தாய்க்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறந்தால் அந்த 4 குழந்தைகளை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? quadruplet அப்படின்னு சொல்லுவோம். ராக்கெட்னா என்ன? a piece of sport equipment used to hit the balls in tennis. குறிப்பாக வந்து டென்னிஸில் நம்ம அந்த பந்து அடிக்கிறது யூஸ் பண்ண பேர் தான் டென்னிஸ் ராக்கெட். அதே மாதிரி பேட்மிண்டன் ராக்கெட்டுன்னு சொல்லுவோம். saddle, a seat made of leather for a rider on a horse. saddleனா என்னென்னா இந்த குதிரையெல்லாம் ஓட்டுறவங்க வந்து அந்த ஒரு சீட் மாதிரி போட்டு உட்காருவாங்க பார்த்தீங்களா, அதோடைய பேர் தான் saddle. ஓகே, and I hope that this class will be useful for you. and இது வரைக்கும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து வரும். அதே மாதிரி எல்லோரும் கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.